ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி ரெசிபீஸ் அண்ட் vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போவும் பண்ணுற நார்மல் ஒரு மட்டன் குழம்பு கிடையாது, செட்டிநாடு ஸ்பெஷல் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த பின்னாடி. இப்போது இந்த மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வைக்கணும், அதுக்கான மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் முழுக்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணி இந்த குழம்பு செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் முழு உளுந்து சேர்த்தாச்சு. இப்போ இது மூணும் லைட்டாக சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக அந்த பொன்னிறம் மாறின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பீசஸ் எடுத்திருக்கேன். அதை அந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிட வேணாம், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போது வறுத்தரைச்ச மசாலா ரெடி. நம்ம மட்டனும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 3/4 கிலோ அளவு மட்டன் இருக்கும். அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிட்டோம். அதில் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துட்டோம். எப்போவும் நம்ம மட்டன் வேக வைக்கும் பொழுது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைப்போம். இந்த மாதிரி வறுத்து அரைச்ச மசாலா எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம மட்டன் வேக வைப்போம். இது டோட்டலாகவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துடலாம். அந்த தண்ணியை நம்ம கழுவி வேஸ்ட்டை கீழே ஊற்றுறதுக்கு இந்த மட்டன் கூட ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவோட மட்டன் சூப்பராக வேகும். இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் மட்டன் வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளான கடுகு, உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சீரகம் நல்லா வெடிக்கிற சவுண்ட் வருது பாருங்கள், நல்லா வெடிக்குது. சீரகம், கடுகு, உளுந்து நல்லா வெடிக்கிற சவுண்ட் வந்த பின்னாடி நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த பின்னாடி நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தனால ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி அந்த பேனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது, உங்கள் சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 2 பீஸா அல்லது 4 பீஸா கட் பண்ணி போடுங்க. இப்போது 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், பெரிய வெங்காயத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது இந்த மட்டன் குழம்புல நம்ம 2 வெங்காயமும் சேர்த்து இந்த குழம்பு பண்ண போகிறோம். இப்போது ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டும் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும்.
முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. வெங்காயமும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்க்க போகிறோம். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதங்கணும். நம்ம எப்போவும் தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்ப்போம், அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். அந்த மட்டன் தண்ணியோடு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் ப்ளஸ் அந்த தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா பாயில் ஆக திக்னஸ் வந்து கிடைக்கும். நமக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம தண்ணி அதிகமாகவோ அல்லது ஆட் பண்ணாமலோ இருந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சாஃப்டாக நல்லா டெண்டராக இருந்துச்சு அந்த மட்டன். நான்வெஜ்ஜுனாலே நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த குழம்புக்கான அளவு உப்பு நம்ம சேர்க்கல, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். இப்போது கலருக்கான மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கூட்டு மாவு பொடி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், துவரை மசாலாவில். அதில் இந்த மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த வீடியோ நான் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலா பவுடர் தான் மெயின் இந்த மட்டன் குழம்புக்கு. அது ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த கூட்டு மாவு பொடி அதுதான் மெயின் ஹீரோ இந்த ரெசிபிக்கு. இந்த கூட்டு மாவு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு துவரை மசாலா வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் 2லேயுமே கொடுக்குறேன். வீடியோக்கு மேலே ஐ பட்டன் ஒன்று வரும், அதுலேயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. அந்த மட்டன் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கூட்டு மாவு பொடியில் செய்த மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் ஐட்டம், ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.